ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? குஷி குஷியா இருக்கும் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் குஷி குஷியா இருக்கிறோம் சிஸ்டர். இன்னைக்கு 4/8/2024 முரளி. ஆனா அது ரிவைஸ்டு முரளி 18/1/2001 உள்ளது. அப்போ இன்னைக்கு பாபா சொல்றாங்க, யதார்த்தமான நினைவிற்கான ஆதாரம் சக்தியின் சொரூபமான சக்திகள் மூலமாக அனைவருக்கும் பாலனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு விசேஷமான நாள். எல்லோருடைய உள்ளத்திலும் நினைவுகள் வருது, பாப்தாதா பத்தி நினைவு வருது. அமிர்தவேலிருந்தல் நாலா பக்கம் உள்ள குழந்தைகள் விதவிதமான நினைவுகள் பாப்தாதா கழுத்துல மாலையாக விழுந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோடு உள்ளத்திலிருந்து எழும் அன்பு அது பாடல் மூலமாகவும் பாப்தாதா கேட்டுட்டு இருந்தாங்க. பாப்தாதா 2 குழந்தைகள், அதாவது உள்நாட்டு மற்றும் அந்த வெளிநாட்டு குழந்தைகள் பிரதி உபகார விதவிதமான சக்திகளையும் விதவிதமான வரதானங்களையும் மாலைகளாக அணிவித்து கொண்டிருந்தாங்க அவங்க சேவையில. இந்த நினைவு நாள் சாகார உலக அரங்கில், அதாவது சம்பத்த சொரூபம் என்னும் வரதானத்தின் மூலம் மகன் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய விசேஷமான நாளாகும். அதாவது குழந்தைகளாகிய நாமெல்லாம் நம்ம அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகும் இன்னைக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாகார ரூபத்தில் சேவையின் நிமித்தத்துக்காக குழந்தைகள் சேவைக்கான ஆசனம் என்னும் அரியாசனத்தில் அமர்க்கிற அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த விழா இருக்குது. அப்புறம் இதுல கிரீடங்களையும் நம்மளுக்கு அணிவிக்கிறாரு பாபா. அதாவது சாகார ரூபத்துல சேவையின் நிமித்தமாக கிரீடம் மற்றும் திலகம் அணிவித்து கொள்ளும் நாளாகும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா குழந்தைகளுமே தந்தைக்கு சக யோகியாக நிமித்தமாக இருக்கிறாங்க. அதாவது நம்ம அவருக்கு சேவை செய்த குழந்தைகளா இருக்கிறோம். மேலும் அப்படியே இருக்கிறவங்க பாப்தாதா சேவையில் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் முன்னேறி கொண்டே இருக்கும் குழந்தைகளை பார்த்து அவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையுமே நம்பர்வாராக தைரியம் மற்றும் உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. மெஜாரிட்டி குழந்தைகள் நினைவு மற்றும் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் குழந்தைகள் விசேஷமாக நாலாபுறங்களிலும் பிரம்ம பாபாவின் நினைவில் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு 18/1 அப்படின்னு அத தினத்தை ஞாபகப்படுத்துறாங்க. இது போலவே விசேஷமாக பிரம்ம பாபாவும் குழந்தைகளின் அன்பில் அப்படியே மூழ்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்று பாப்தாதா பிரம்மா பாபா குழந்தைகள் கிட்ட இருக்க விசேஷங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையுமே விசேஷம் எதிரில வந்துட்டு இருக்கும் போது பிரம்மா பாபா சொல்றாரு, ஆஹா குழந்தைகளே ஆஹா, சபாஷ் குழந்தைகளே சபாஷ் அப்படின்னு பாபா வாழ்த்திக்கிட்டே இருக்காரு. பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. பிரம்மா பாபாவுடைய வாயிலிருந்து சபாஷ் குழந்தைகளே சபாஷ்ன்ற வார்த்தை வெளிவந்துட்டே இருந்தது. அதே சமயத்துல குழந்தைகள் கிட்ட இருந்து அன்பினுடைய கண்ணீர் அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் பிரிஞ்சு இருக்கும்போது எவ்வளோ அன்பை வெளிப்படுத்துவாங்க, கண்ணீர்ல தானே வரும். அந்த மாதிரி அப்பாவுக்கு குழந்தைகள் பாராட்டும் போது குழந்தைகளுக்கு அன்பு கண்ணீர் கங்கையாக யமுனையாக வெளிவந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு குழந்தையுமே அன்பு வெள்ளத்துல மூழ்கி இருந்தாங்க. இப்ப சூட்சும வதனத்துல இப்படி காட்சி தான் நடந்துட்டு இருந்தது. சாக்கார உலகத்துல கூட ஒவ்வொரு தேவஸ்தானத்திலிருந்தும் அவரவர்களுடைய நினைவு மற்றும் அன்பினுடைய காட்சியை பாபா பார்த்தாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சென்டர்ல இருந்து இந்த மாதிரி வீட்டுல இருந்து எல்லாருமே பாபாவுடைய நினைவு அப்ப வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பாபா அன்பு பார்த்துட்டாரு. இப்ப இனி என்ன செய்யணும்? நினைவு இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா உண்மையான நினைவின் அடையாளம் என்னன்னா
நினைவு மூலமாக சக்தி சொரூபமாகணும், சமர்த்த சொரூபம் ஆகணும். அப்ப நினைவு மிகவும் உயர்வாதான் இருக்கு. எப்ப பிராமணர் ஆயிட்டீங்களோ அப்பவே பாபா கிட்ட இருந்து ஜென்ம சித்த அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு வினாடி நினைவு மூலமா அதை அடைஞ்சிட்டீங்க. இப்ப உள்ளத்துல, மனசுல, புத்தியில நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர்னு நினைவு வந்துருச்சு. அப்ப பாபா சொல்றாரு, பிறப்புரிமையை அடைஞ்சிட்டீங்க. ஆனா இந்த நினைவு சர்வ சக்திகளுக்கான சாவி. இந்த நினைவு தான், அப்பாவுடைய நினைவு தான் தங்க சாவி. நான் பாபா உடையவன் அப்படின்ற பொருள் என்னன்னா, நான் ஆத்துமா, நான் தந்தையினுடைய குழந்தை என்பது எப்ப நிச்சயமாச்சோ அதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரே ஒரு செகண்ட் தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. இது ஒரு வினாடிக்கான வியாபாரம். ஒரு வினாடியில ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க. அதுவும் கேக்குறாரு, எல்லாரும் ஆயிட்டீங்களா இல்ல ஆகிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இது உறுதியா எடுத்துக்கலாமா? எல்லாருமே தந்தையினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்களா? அதாவது கோர்ஸ் எடுக்கிறோம்ல, நம்ம 7 நாள்ல கோர்ஸ் எடுக்கிறோம்ல, அப்போ அந்த எடுத்த உடனே நம்ம பாபா குழந்தையாவே ஆயிட்டோம். ஆஸ்திக்கான அதிகாரமும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆனா எப்போது ஆத்மா பாபாவின் குழந்தை என்பது நிச்சயம், அத அந்த மனசுல நம்மளுக்கு எப்போ நான் அப்பாவோட குழந்தைதான்னு நம்மளுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ அந்த வேலையிலேயே இதற்கு தேவைப்பட்ட நேரம் எவ்வளவு, 1 நிமிஷம்தான், அப்பவே நானு குழந்தையாயிட்டேன் அப்படிங்கிற நிச்சயம் நம்மளுக்கும் வந்துருது, அப்பாவுக்கும் வந்துருது. அப்போ அவங்க ஆசையும் நம்ம வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உறுதி எடுத்துக்கொண்டாலே அதுவே போதும், நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரட்டை அயல்நாட்டினவர்கள் ஆசைக்கு அதிகாரிகளாகி விட்டார்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாண்டவர்கள் அதிகாரி ஆயிட்டாங்களா, உறுதியா இருக்கிறாங்களா, உறுதியா அப்படின்ட்டு பாபா அழுத்தமாவே கேக்குறாங்க. அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்து கொடுக்குறாங்க. தந்தையிடம் விசேஷமாக எல்லா சக்திகளையும் அடைந்து விட்டீங்களா, கிடைத்து விட்டதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் சர்வ சக்திகளும் கிடைத்து விட்டதா அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்க. அல்லது யாருக்காவது 8 சக்திகள், வேறு யாருக்காவது 6 சக்திகள் தான் அனுபவமா ஆயிருக்கதா அப்படின்னும் கேக்குறாங்க. உங்களை நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சக்திவான் என்று சொல்லல தானே, எல்லாரும் மாஸ்டர் தானே அப்படின்னு பாபா கேக்குறாங்க. சர்வ சக்திவான் என்று கூறினீர்கள், இங்க முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் சர்வ சக்திவானா ஆயிட்டீங்களா அப்படின்னு அங்க அமர்ந்திருக்கிறவங்கள பார்த்து கேக்குறாங்க பாபா. அல்லது சும்மா சக்திவான் அப்படின்னு தான் இருக்கிறீங்களா, எல்லாருமே சர்வ சக்திவானாதான் ஆகணும், என்ன அப்படிதானே ஆவீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க. அப்புறம் யாருமே எல்லாருமே கை உயர்த்துங்க அப்படின்னு. அப்போ சக்திவானான்னு கேட்கிறப்ப யாருமே கை தூக்கல, எல்லாருமே சர்வ சக்திவானா அப்படின்னு கேக்குறப்பதான் ஆமான்னு சொல்றாங்க. அப்போ மாஸ்டர் சர்வ சக்திவான்களா அப்படின்னு கேக்குறாரு பாபா. அப்போ அதாவது அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, பாபாவின் கழுத்தில் மாலையாகவும் சுபபாவ சமஸ்காரத்தையும் வாயுமண்டலத்தையும் ஏற்படுத்தி எல்லா பிரச்சனைகளிலிருந்து எதிர்கொள்ளும் சக்தியுடன் சர்வ சக்திவான அப்படிதானே இருக்கிறீங்க, எல்லா பிரச்சனையும் உங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த தத்துவம் மாயா சமஸ்காரம், வாயுமண்டலம் மற்றும் சங்கதோஷம் அதாவது சகவாசம் என்ற இந்த 5 மீதும் தன்னுடைய சக்தியின் ஆதாரத்துல அடிமையாக்கிட்டீங்களா எல்லா அந்த 5 விகார குணங்கள். அதாவது அது அந்த 5 விகார குணங்களுமே ஒரு நாகத்துக்கு தான் அது 5 தலை நாகம் அப்படின்னு ஒப்பிட்டுறோம்ல, அந்த மாதிரி அந்த நாகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 5 தலை நாகத்தின் அதிகாரியாக இருக்கிறீங்களா அல்லது அந்த நாகத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
அது அதாவது பாம்பு கூட மிக நன்றாக டான்ஸ் ஆடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏதாவது ஒரு தலை உங்களுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு விகார குணம் வந்து ஆடிட்டு இருக்கா, நம்மளுக்கு கோபம் வருதா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. ஒருபோதும் அதனுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாங்க. இந்த விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்கும் போது, அதாவது 5 தலை நாகம் வந்து கழுத்தை, அந்த நாகத்தை வந்து நம்ம கழுத்து மாலையாக்கி போட்டுக்கணும். பாம்பின் படுக்கையில தான் நம்ம அதன் மீது நாட்டியம் ஆடணும். மேடையாக ஆக்கி உங்களுடைய கடைசி நிலையான மகாதேவ், அதாவது தபஸ்வி தேவ் அசுரீரி ஸ்திதியுடன் தேவாத்மா பரிஸ்தாத்மா என்ற இந்த ஞாபகத்துல தான் என்ன பாம்பை கழுத்தில் அணிந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த அளவுக்கு உறுதியா அந்த 5 விகார சக்திகளையும் அடக்கி இருக்கணும் அப்படின்ட்டு. பரிஸ்தாத்மா என்ற இந்த ஞாபகத்தை தான் பாம்பை கழுத்துல வந்து அணிந்திருக்கும் மாலையாக காட்டுறாங்க. அது நம்ம சங்கரர் அணிஞ்சிருக்கிற மாதிரி பாக்குறோம்ல. வரதானம் கூட சொல்லிருந்தாங்க. ஆமா, 5 விகாரங்களையும் வந்து சங்கரர் எப்படி அணிஞ்சிருக்காரோ அது போல நீங்க அதை வந்து கழுத்தின் மாலையாக அது 5 விகாரங்களை இது பண்ணணும், அணியக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போது இந்த மாலை அணிஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாபா. அப்போது பாபாவின் மாலையில் நல்ல நம்பரில் அருகாமையில் இருக்கும் மணியாக ஆகிறார். நம்ம அந்த மாலையை நம்ம அந்த 5 விகாரத்தை மாலையா பாம்பின் கழுத்துல போட்டோம், பாம்பு வந்து நம்ம கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டோம்னா அப்போ பாபாவின் அருகில இருக்கிற மணியாக ஆயிடுவோம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னாலே இயற்கையினுடைய 5 தத்துவம், அப்புறம் அந்த மாயை வரக்கூடிய அந்த மாயை, சன்ஸ்காரம், வாயுமண்டலம், அப்புறம் சங்கதோஷம், இது எல்லாமே தன்னுடைய நம்மளுடைய சக்தியின் ஆதாரத்துல நமக்கு அடிமையா இருக்கணும். இது எதுவுமே நமக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட சக்திசாலியா நீங்க ஆகணும். அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, அந்த 5 விஷயத்தையும் மாலையா மாத்தி உங்க கழுத்துல போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. பாபா கேக்குறாங்க, தற்சமயத்துல காலத்தின் அவசியத்துக்கு ஏற்ப பொறுமை சக்தி மற்றும் பிரச்சனைகள் அல்லது குழப்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவசியமா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலநிலைக்கு இந்த 2 சக்தி முக்கியம். சகன் சக்தி, சாம்னா கர்ணேக்கி சக்தி. அப்ப எண்ணத்துல பேச்சுல மட்டும் இருந்தா போதாது, நான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சு வச்சிருப்போம். ஆனா வந்து கரெக்டா அந்த சூழ்நிலை வரும் பொழுது காரியத்துல அதை பயன்படுத்த மாட்டோம். நம்மள உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். அதான் பாபா சொல்றாரு, மனசுல எண்ணத்துல இருக்கு, பேச்சுல இருக்கு, நான் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா செயல்ல அது இருக்கணும். பாப்தாதா பார்த்ததுல குழந்தைகள் கிட்ட சக்திகள் இருக்கு, சக்தி இல்லைன்னு பாபா சொல்லல. ஆனா என்ன வித்தியாசம் ஏன் அப்படின்னு கேக்குறாரு. சமயம் வரும்போது காரியத்துல அந்த சமயத்துல எந்த சக்திய எந்த விதிப்படி உபயோகிக்கணும் அப்படின்றத வித்தியாசம் இருக்கு. நினைவு இருக்கு, ஆனா அத சொரூபத்துல கொண்டு வரதில்ல. ஒரு பொருள் இருக்கு, ஆனா அது தேவைப்படும் போது அதை பயன்படுத்தல அப்படின்னா இருந்தும் இல்லாத மாதிரி தானே. அப்ப வேற யார்ட்டையும் போய் நம்ம எங்கேயோ வச்சுட்டோம், அந்த பொருள் எங்க வச்சோம் தெரியலன்னா நம்ம வீட்டுல இருக்கு, அதை பயன்படுத்த முடியல, தேடிட்டு வேறவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துறோம்னா அந்த பொருள் இருந்தும் இல்லாத மாதிரி. அதான் பாபா சொல்றேன், எப்ப தேவையோ உங்ககிட்ட சக்தி இருக்கு, ஆனா எப்ப தேவையோ சமயம் வரும்போது காரியத்துல பயன்படுத்துறதுல வித்தியாசம் இருக்கு. நினைவு அதிகமா இருக்கு, ஆனா சக்தி சொரூபம் சில சமயம் குறைவா இருக்கு, சில சமயம் சரியாக இருக்கு. அப்ப நினைவு ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கிடுச்சு உங்களை. எப்ப நான் பாபா மேல சொன்னாலே, நான் பாபா உடையவன், பாபா என்னுடையவர் அப்படின்னு நினைச்ச உடனே நீங்க தான் அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு நினைவையும் சக்தி சொரூபமா கொண்டு வரணும். இதுதான் வெற்றி மாலையில சமீபத்துல வரக்கூடிய மணியாக நம்மள மாத்தும். ஆனா சக்திசாலி நிலைய சொரூபத்துல கொண்டு வாங்க. மனசுல புத்தியில இருக்கு, ஆனா உங்களுடைய சொரூபத்துல, அதாவது ஒவ்வொரு காரியத்திலையும் சக்திசாலி நிலைய
என்ன பண்ணணும், வெளிப்படையான ரூபத்துல தெரியணும். நினைவு நாள் நல்லா கொண்டாடுறீங்க, இன்னைக்கு பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் அப்படின்னு. ஆனா சக்திசாலி நிலைய சொரூபத்துல கொண்டு வாங்க, சக்தி சொரூபமா மாறுங்க. நீங்க யாரையாவது பார்க்கும்போது அவங்களுக்கு உங்களுடைய கண்கள் மூலமா சக்தி சொரூபம் அனுபவம் ஆகணும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு சக்திசாலிகளா அவங்கள மாத்தணும். சக்தியின் அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். சாதாரண வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் அடைந்த சக்தி சொரூபம் வரதானம் மூலம் அவங்களுக்கு அனுபவம் செய்யணும். அவங்க மனம் புத்தி மூலமா சிரேஷ்ட சங்கல்பம், சரியான நிர்ணயம், சக்தி நிறைந்த வாயு மண்டலத்தை உருவாக்குங்க. சாதாரண நடத்தையில கூட பரிஸ்தான்ற அந்த சக்தி சொரூபம் தெரியணும். பாபா சொல்றாங்க, டபுள் லைட் சொரூபம் தனக்கும் மற்றவங்களுக்கும் அனுபவம் ஆகணும். அதாவது டபுள் லைட்னா பாபா சொல்லுவார்ல, ஆத்மாவும் லைட்டா இருக்கணும். லைட்டான 2 லைட், ஒண்ணு லைட் வெளிச்சம் பிரகாசமா இருக்கணும். அப்போ நம்ம மனசு கூட எப்படி இருக்கணும், அப்படியே லேசா இருக்கணும். மனசுல எந்த வெயிட்டுமே, அந்த வெயிட் லைட்னா அந்த லைட் வெயிட், அந்த வெயிட் தெரியக்கூடாது. அப்ப அந்த பரிஸ்தா நிலையை நீங்க அனுபவம் பண்றதோட இல்லாம மத்தவங்களுக்கும் அனுபவம் ஆகணும். எங்க போனாலும் சக்தி சொரூபம் ஆக்குங்க, மற்றவரை கூட சக்திசாலியா ஆக்குங்க. பாப்தாதா பிரம்மா பாபாவுடன் இருக்கிறப்போ 2 பேருமே இணைந்து அப்படியே சுத்தி வந்தாங்க. அப்ப பாக்குறாங்க, எதற்காக சுத்தி வந்தாங்கன்னா, பிரம்ம பாபா அவ்வியக்தமான பிறகு உள்நாட்டு வெளிநாட்டு 2ல உள்ள அவ்வியக்த ஜென்மம் எடுத்த எல்லா பிராமணர்களையும் காட்டினார். அதாவது பிராமணர்களை பார்த்துதான் சொல்றாங்க பாபா, இவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாகாரத்துல இருந்ததை விட அவ்வியக்த ரூபத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, மிக அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதாவது சாகாரமா இருக்கும்போது பாபாவா கொஞ்சம் பேர் வந்து மீட் பண்ணாங்க. அதாவது பாபா சரீரத்தோட இருந்து சேவை பண்ணும்போது ஃபாரின் சேவைலாம் அப்ப நடக்கல அப்படின்னு அந்த புக்ல இருக்கும், பாபாவுடைய புக்ல. பாபா இப்ப சரீரத்தை விட்டுட்டு அவ்வியக்தத்துல இருந்து சேவை பண்ணாரோ அப்ப உருவான குழந்தைங்க. நம்ம கூட தமிழ்நாடு ஜோன்லாம் அப்ப உருவானவங்க தான். பிரம்மபாபா இருக்கும் சரீரத்துல இருக்கும்போது நம்ம அப்ப நமக்கெல்லாம் இங்க ஞானம் தெரியாது, தமிழ்நாட்டுக்கெல்லாம். அதான் சொல்றேன், நான் இருந்து பண்ணதை விட நான் அவ்வியக்த ரூபத்துல இருந்து பண்ணும்போது நிறைய பேரு பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவ்வியக்தமான பிறகு இப்ப எல்லா ஒவ்வொரு கேந்திரத்திலையும் பாபாவின் அவ்வியக்தமான பிறகு பிறந்த புதிய குழந்தைகள், பிராமண குழந்தைகள், அதாவது வதனத்தில் நிறைய பேர் இருக்கிற இமேஜ் செய்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப உலகத்துக்கே அவர் யாருனாலும் எப்பனாலும் போய் நம்ம சந்திக்கலாம். அதனால அந்த அவ்வியக்தமான பிறகு அவ்வளோ நிறைய இடம் இருக்கு, எல்லாரையும் நீ அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபாவுக்கும் அப்ப ஈஸியா இருக்கு, எல்லா குழந்தைங்களும் சந்திக்க முடியுது. நீங்கள் கூட அதுல இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் மிக அன்புடன் சமீபமான திருஷ்டி கொடுத்தாரு. மேலும் இந்த குழந்தைகளும் அவ்வியக்த படைப்பு, விசேஷமாக ஒரு பரிசு அளித்தார். அது என்னன்னா, இப்போது இங்கே அமர்ந்திருப்பவர்கள் சாகார பிரம்மாவுக்கு பிறகு அதுக்கப்புறம் படைக்கப்பட்ட பிராமண ஆத்மாக்கள் இருந்தா அவர்கள் மட்டும் கை உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாபா இருந்தப்போ இருந்தவங்க எல்லாம் கை உயர்த்துங்க பாக்கலாம் அப்படின்னு. அப்போ அதுல மெஜாரிட்டியா கை கீழே தான் போட்டிருந்தாங்க. இப்போது சாகார ரூபத்துல படைப்பவர்கள் வந்தவங்க எல்லாம் இப்போ கை தூக்குங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மிக குறைவாக இருந்தாங்க. ஆனா அவ்வியக்தமான படம் நிறைய குழந்தைகளை பாபா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் போதவில்லை அந்த சாகார ரூபத்துல இருக்கிறப்போ. ஆனா வதனத்துல நீங்க எல்லாருமே வர முடியும். எல்லா குழந்தைங்களுமே நினைச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள பாபாவை சந்திக்க முடியும். அங்க எவ்வளவு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
அழைப்புதல் கொடுத்து அழைத்தார் அப்படின்னு பாபா சொன்னாங்க. எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பாப்தாதாவும் இதை விட மிகுந்த சந்தோஷமா இருந்தாரு குழந்தைங்களை பார்த்த உடனே. அந்த ரத்தினங்களும் பரிசுகளும் வழங்கினாங்க. அதுல மிக பெரிய அழகான கீரல் விழாத கரைப்படியாத வைர தாமரை மலர் வடிவத்தில் இருந்தது. எல்லா நம்ம கொடுக்குற பாபா கொடுக்குற அன்பு மலராக இருந்தது. அதுல ஒரு கீரல் கூட கிடையாது, கரை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மிகவும் பிரகாசமாக பளிச்சிட்டு அப்படியே மின்னிட்டு இருந்தது. அதுல ஒவ்வொரு தாமரை இலையிலுமே விதவிதமான சக்திகள் இருந்துச்சு. அவை விதவிதமான நிறத்தில் பளிச்சிட்டு கொண்டு இருந்தது. அவ்வளவு மின்னிட்டு இருந்தது. அதை உங்கள் கண் முன்னால கொண்டு வந்து எவ்வளவு அழகாக காட்சிப்படுத்துறாரு அப்படின்னு. அதாவது இமர்ஜ் ஆகுதா, அந்த மாதிரி உங்களுக்கு இமர்ஜ் ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க பாபா. டபுள் ஃபாரினர்ஸ் வந்து எமர்ஜ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. டீச்சர் எமர்ஜ் பண்ணீங்களா அப்படின்னு அவங்களோட டீச்சர்ஸையும் கேக்குறாங்க. மேலும் இனிமையிலும் இனிமையான மாதாக்கள் எமர்ஜ் ஆகுச்சா உங்களுக்கு அப்படின்னு மாதாக்களையும் கேக்குறாங்க. இந்த விஸ்வ வித்யாலயத்தின் விசேஷமே இந்த மாதாக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க பாபா. அதாவது எல்லோரும் எந்த ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கிறதுன்னா, இவ்வளவு மாதாக்கள் சக்திசாலியாயிட்டாங்க அப்படின்னு. இவ்வளவு மாதாக்கள் பவித்திரத்தா விரதம் எடுத்து தேவதையின் ரூபத்தில பரிவர்த்தனை ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. ஏன்னா பாபா வீட்டுல வந்து மெஜாரிட்டி மாதாஸ் தான். இப்ப சென்டருக்கே நீங்க மெயின் சென்டருக்கே நம்ம போனோம்னா 100 மாதாஸ் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 50 பிரதர்ஸ் அந்த இல்ல 70 பிரதர்ஸ் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. அதிகமா மாதாஸ் தான் எங்க போனாலும். பாபா சொல்றாங்க, பாபா இன்று அவ்வியக்த படைப்பு. அவ்வியக்தத்துக்கு அப்புறம் பாபா வீட்டுக்கு வந்து அந்த பிராமண குழந்தைகளுக்கு மிகுந்த அன்பு கொடுத்தாரு. வதனத்துல ஒரு பூங்காவனத்தை கூட எமர்ஜ் பண்ணாராம், ஒரு மலையையும் எமர்ஜ் பண்ணாரு, இது கூட சேர்ந்து ஒரு கடலையும் எமர்ஜ் பண்ணாராம். இதெல்லாம் காட்சியா காமிச்சாராம். பிறகு எல்லோரையும் இதை சுத்தி வாங்க அப்படின்னு சொன்னாராம். சுற்றி வருவதற்கு சுதந்திரம் இருந்தது, விளையாட்டு இல்லை, பந்து மற்றும் பேட் பால் விளையாட்டுலாம் இல்ல. சிலர் என்ன பண்ணாங்கன்னா கடல் அலையில நீந்திட்டு இருந்தாங்களாம், சிலர் மலை மீது உட்கார்ந்து இருந்தாங்களாம், சிலர் பூங்காவை சுத்தி சுத்தி வந்தாங்களாம். அப்ப இந்த மாதிரி அவ்வியக்த இன்னைக்கு வந்து சூட்சுமோதனத்துல காட்சிகள் நடந்தது. அப்ப அப்பா வந்து எல்லாருக்கும் வரதானம் கொடுத்தாராம். சதா சர்வ சக்திகளோடு வாழ்ந்திருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். சதா சர்வ சக்திகளை வாழ்க்கையில வச்சுக்கோங்க. அதனால இன்று நினைவு நாளின் விசேஷ மகா மந்திரம், நினைவு சொரூபமாகி சக்திசாலி சொரூபமாக மாறுங்க. பொக்கிஷத்தை மறைச்சு வைக்காதீங்க. ஏன்னா இப்ப உலகத்திலேயே சொல்லுவாங்க, பணம் நிறைய இருக்கு வச்சு வச்சு யாருக்குமே கொடுக்கல அப்படின்னா அது இருந்தும் வசதி இருந்தும் என்ன பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதே போல நம்ம கிட்ட இருக்க பொக்கிஷம், எவ்வளவு பொக்கிஷம் பாபா கொடுத்திருக்காரு, சக்திகள் குணங்கள் எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்காதீங்க. ஒவ்வொன்னையும் கர்மத்துல காரியத்துல பயன்படுத்துங்க. இப்ப நான் ரொம்ப அன்பான ஆத்மா அப்படின்னு பாபா கொடுத்திருக்கத நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நினைவுலயே வச்சிருந்தா போதுமா? மற்றவங்கள்ட்ட பேசும்போது அந்த அன்பை வெளிப்படுத்தணும், மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் செய்யும் போது அதை அன்போட செய்யணும், அதுதானே வெளிப்படுத்துறது. அதான் பாபா சொல்றாரு, என்ன ஆத்மாவா இருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவா இருந்தாலும் திருஷ்டி வேணுமா, ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள் வேணுமா, கர்மத்துல உதவி வேண்டுமா, உடன் இருப்பவர்கள் தொடர்புல இருக்கிறவங்க அனைவருக்கும் அவர்கள் சக்தி சொரூபமா ஆகுறதுக்கு சகயோகம் கொடுங்க. நீங்க சக்திசாலியா பாபா உங்களுக்கு சக்தி கொடுக்கறது நீங்க அதை காரியத்துல பயன்படுத்தணும். கூட இருக்கிறவங்களுக்கும் நீங்க இதை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அவங்களே சக்திசாலியா மாத்தணும். அவங்களுக்கு அன்பின் சக்தி வேணுமா, அவங்களுக்கு ஒத்துழைப்பு சக்தி வேணுமா, என்ன சக்தி வேணுமோ அதை நீங்க கொடுக்கணும். உங்கள் சக்தி சொரூபத்தினுடைய அன்பை கொடுங்க. பாபா இன்னொரு விஷயம் பார்த்தாரு, புதிதாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள்ல சில பாப்தாதாவின் சகயோகத்தோடு கூட பிராமண ஆத்துமாக்கள் உங்ககிட்ட இருந்தும் அவங்க துணிவு, ஆர்வம், உற்சாகம், சமாதானம் இதெல்லாம் கிடைக்க வேண்டிய அவசியம் உடையவங்களா இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகளா இருந்தாலும் துணிவுடன் பிராமணர் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க.
அதனால சின்ன குழந்தைகள் சக்திகள் மூலமா பாலனை அவசியமாக இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் பாலனை தேவைப்படுது. சக்தி கொடுப்பதற்கு வெறும் பாலனை அல்ல, சக்தி கொடுக்கின்ற பாலனையின் அவசியம் இருக்குது அவங்களுக்கு. இதன் மூலமா வெகு சீக்கிரமாகவே ஸ்தாபனை காரியம் பிராமண ஆத்மாக்களுக்கு தயாராகிவிடும் அப்படின்னு. ஏனென்றா குறைந்தபட்சம் 9 லட்சம் வேண்டும்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. அப்பதான் அது ஸ்தாபனை ஆக முடியும் சத்தியுகம் அப்படின்னு. சக்திகளை உதவியாக கொடுங்கள், சக்திக்கான பாலனை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சக்திகளை அதிகரியுங்கள், அதிகமாக கலந்துரையாடல் செய்து போன்ற பாடங்கள் கொடுங்கள். அவங்களுக்கு பேசினாதானே அவங்க மத்தவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி சக்தியை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பலவீனத்தை பார்க்காதீங்க, ஒருத்தருடைய பலவீனத்தை பார்க்காம அவங்களுக்குள்ள சக்தியை மட்டும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு சக்தி குறைவாக உள்ள, அதாவது அவங்களுடைய குறைகள் பாபா என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பலவீனத்தை பார்க்காதீங்க, அவங்க கிட்ட இருக்க விசேஷத்தை பாருங்க. விசேஷத்தை பார்த்து அப்பதான் அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். ஒருத்தருடைய குறையுடையவங்களா தெரிஞ்சா நம்ம அவங்களுக்கு உதவியை செய்ய மாட்டோம். அது மட்டும்தான் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால அதை விட்டுட்டு அவங்களுடைய விசேஷத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சக்தி கொடுக்க முடியும். இப்ப யாரெல்லாம் நிமித்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விதமான பாலனை நிமித்தமாக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்து மாணவர்கள் அதிகமாக இருக்கணும். அப்பதான் சேவை நிலையங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. இவையெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான். ஆனா ஒவ்வொரு ஆத்மாவும் பாபாவின் உதவி மூலம் சக்திசாலியாகணும் அப்படின்னு இப்போது இந்த அவசியம் இருக்குது. ஏன்னா அது நம்ம அந்த பாபாவுடைய ஞானத்தை அதிகமா வேகப்படுத்தணும், நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சேவை எல்லோரும் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மேலும் சேவை செய்யாமல் இருக்கவும் முடியாது, நம்மளால சேவை செய்யாமலும் இருக்க முடியாது. ஆனால் சேவை மூலம் சக்தி சுரூபத்தின் அதிர்வலைகளை ஆத்மாக்களுக்கு அனுபவமாகணும் அப்படின்னு சொல்றாங்க. சக்தி நிரம்பக்கூடிய சேவையாக இருக்கணும், சாதாரணமான சேவையா இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுடைய விசேஷம் சக்திசாலி சேவையாக இருக்கணும். பிராமண ஆத்மாக்களுக்கு கூட சக்தி அளிக்கக்கூடிய பாலனை அவசியம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, பாப்தாதாவுடைய எதிரில தேசம் விதேசம் உலகத்தின் முழுவதிலிருந்தும் குழந்தைகள் வெகு தூரமா இருந்தா கூட எதிரில தான் இருக்காங்க. அதாவது இந்தியா சேர்ந்தவங்க மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த குழந்தைகள் எங்கெங்கயோ இருந்தா கூட பாபாவுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி அனுபவம் ஆகுதான். எல்லோரும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னோட நினைவை அப்பாட்ட சொல்லுங்க, என்னுடைய நினைவை கொடுங்க, என்னுடைய நினைவை கொடுங்கன்றத அந்த வார்த்தை. கேட்டதா நம்ம சொல்லுவோம்ல, சொந்தக்காரங்களுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்களை கேட்டதா சொல்லுங்க, அவங்க இவங்களை கேட்டதா சொல்லுங்க, அந்த மாதிரி நம்ம பாபாவை சொல்றோமா. அதான் சொல்றாரு, எல்லாருடைய நினைவுமே சேர்ந்துருச்சு அப்பாட்ட. கடிதம் அனுப்புனீங்க, வாய் மூலமா சொல்லி, நிறைய பேர் மதுபன் போறப்ப நம்ம சொல்லுவோம், பாபாட்ட இது எனக்காக சொல்லிட்டு வாங்க, எனக்காக யோகா பண்ணுங்க அப்படின்னு. அப்ப வாய் மூலமா சொல்லியிருப்பீங்க, கார்டு அனுப்பியிருப்பீங்க, இமெயில் அனுப்பியிருக்காங்க, இப்படி நிறைய அறிவியல் சாதனங்களால நிறைய அனுப்பிட்டீங்க. எல்லா பாப்தாதா கிட்ட எல்லாருடைய நினைவும் வந்துருச்சு. நிறைய பேர் மனசுல நினைச்சிருப்பாங்க, உள்ளத்துல எழும் உணர்வடைகளின் மூலமா எல்லாருடைய நினைவும் சேர்ந்துருச்சு. அப்ப எல்லாம் இப்ப இந்த மெயில், இந்த லெட்டர்ஸ் இதெல்லாமே இப்ப இன்னைக்கு அனுப்பணும்னா இந்த நாளைக்குதான் போய் சேரும் லெட்டர்ஸ் எல்லாம். ஆனா நம்ம எப்ப மனசுல நினைச்சோமோ அப்பவே பாபா கிட்ட போய் சேர்ந்துருச்சாம். அதான் சொல்றாரு, உள்ளத்துல நீங்க நினைவு பண்ண உடனே எனக்கு சேர்ந்துருச்சு. ஏன்னா உள்ளத்துல நினைக்கிறதுதான் ரொம்ப சீக்கிரமா போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். எல்லாவற்றையும் விட வெகு சீக்கிரமா சேர்றது உள்ளத்தினுடைய அன்பு நினைவு. அதனால இன்றைய தினம் உள்ளத்தால மற்ற பிற சாதனங்களால் அன்பு நினைவுகள் அனுப்பியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் பாபா அன்பு நினைவுகளை கொடுக்கிறாரு. குழந்தைகள் ஒரு முறை நினைவு செஞ்சாங்க, ஆனா பாபா அதற்கு பதிலாக பல மடங்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறாரு. அப்புறம் நாலாபுறங்களிலும் உள்ள ஒன்றிணைந்த சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா அவசியமாகும் இந்த சமயத்தில் ஒவ்வொரு சக்தியும்
சொரூபத்தின் மூலமாக பிரதிக்ஷம் அதாவது நடைபெற்று கொண்டு இருக்குது. செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, அதை நடத்தி முடிக்கிற சிரேஷ்ட மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சதா சக்திசாலி மூலம் ஆத்மாக்களை பாலனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய தந்தையின் சகயோகி ஆத்மாக்களுக்கும் சதா ஒவ்வொருவரிடமும் துணிவு, ஆர்வம் மற்றும் உற்சாகம் அளிக்கக்கூடிய பறக்கும் கலையில் உள்ள ஆத்மாக்களுக்கும் சதா பிரச்சனைகள் சமாதானமாகிய பரிவர்த்தனை மாற்றக்கூடிய ஆத்மாக்களுக்கும் விஸ்வ பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கும் நினைவு சொரூபத்தின் மூலம் சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் பதம் குணம் அதாவது கோடான கோடி மடங்கு அன்பு நினைவுகள் அப்படின்னு பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துறாங்க. வந்திருக்கிற குழந்தைங்க மட்டும் இல்ல, விஸ்வத்துக்கே முழு உலகத்துக்கே வாழ்த்து தெரிவிக்கிறாரு பாபா. அப்புறம் இந்த குறிப்பாக சங்கம் பவன் உள்ளது. அந்த சங்கம் பவனில் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய சேவையும் குறைவானது கிடையாது. இன்று குறிப்பாக அவர்களுடைய நினைவு பரமாத்மாவிற்கும் வந்தது. அதே மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு சாந்திவன் சாந்திவன்னா மதுபனை சேர்ந்தவங்கள பாக்குறாரு. அவங்கள சொல்றாரு, நீங்க சாதாரண சேவை செய்யல, ஒருத்தர் மத்தவங்களோட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கீங்க. அதாவது அதுக்கப்புறம் பாண்டவ பவன்லதான் முதல்ல பாபா பிரம்மா பாபா வாழ்ந்த இடம். அங்கேயும் அங்க இருக்கவங்க கூட எல்லாருமே 4 கரங்கள் உடையவங்களா இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு 2 பேரு செய்யறத சேர்ந்து ஒருத்தரே செய்றீங்க. அப்ப அந்த மதுபன்ல இருக்கக்கூடிய 4 கரம் உடையவங்களுக்கு பல லட்சம் மிக மிக பல லட்சம் வாழ்த்துக்கள்னு சொல்றாரு. அப்புறம் பாபா சொல்றாரு, இரட்டை அயல் நாட்டவர்களை பார்த்து கேக்குறாரு, நீங்க உங்ககிட்ட 2 மடங்கு பாப்தாதா இரட்டை அயல் நாட்டவர்கிட்ட கேக்குறாரு, உங்ககிட்ட பிராமணர்கள் 2 மடங்கு 3 மடங்கு அன்பு இருக்கு ஏன்னு கேக்குறாரு. அதான் பாபா சொல்றாரு, பாபாவுக்கு அந்த இரட்டை அயல் நாட்டவர் மேல ரொம்ப அன்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற. டோட்டலா அவங்க அனைத்தையுமே பாபாவுக்காக எல்லாத்தையும் அன்புக்காக மாத்திக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அனைத்து விதமான கலாச்சாரம்ன்ற சுவற்ற விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையவே மாத்திக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மேல பாபாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அன்பு இருக்காம். அவங்க இந்த பாரதத்தை கூட வேற தேசமா நினைக்கல, தன்னுடைய தேசமா நினைக்கிறாங்க. அதனால அந்த அயல் நாட்டவங்களுக்கு பல மடங்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. தேக உணர்விலிருந்து விலகி பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் கமல தாமரை மலர் ஆசனத்தில் அமரணும் நம்ம எல்லாம் சொல்றாங்க. அதாவது தாமரையின் ஆசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு மிகவும் சிரேஷ்டமான சித்தியின் அடையாளமாகும். நம்ம தான் அந்த தாமரை மலர்ல அமரக்கூடிய குழந்தைகளா இருக்கிறோம். தாமரை மலரின் ஆசனத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் தேகத்தின் உணர்விலிருந்து விலகி இருப்பாங்க. அது பாபா அடிக்கடி இததான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தாமரை மலர் போல ஒட்டாமலே அப்படியே இருக்கணும், அப்படியே அந்த சேத்துல இருந்து தாமரை மலர் விலகி இருக்கிற மாதிரி. அவர்களுக்கு சரீரத்தின் உணர்வு தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. எப்படி பிரம்ம பாபா நடக்கும் போதும் சுற்றும் போதும் பரிஸ்தா ரூபத்தில் அல்லது தேவதா ரூபத்தில் எப்போதும் நினைவில் இருந்தாரோ, அதே போலதான் இயற்கையாக ஆத்மா அபிமானி நிலையில எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாபா. இதற்குத்தான் தேக உணர்விலிருந்து விடுபட்டவர் என அப்படின்னு சொல்றாங்க. தேக உணர்வுல இருந்து விடுபட்டவங்க தான் இப்படி நல்ல இதா இருப்பாங்க. எனவே தேகத்தின் உணர்விலிருந்து விலகியவர்கள் மட்டும்தான் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அப்படின்னா அன்பிற்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்லோகன், உங்களுடைய விசேஷ தன்மைகள் அல்லது குணங்கள் பிரபுவின்
பிரசாதமாகும். அவற்றில் என்னுடையது என அதையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நீங்க நினைச்சா ஏற்றுக்கொள்வதே தேக அபிமானமாகும் அப்படின்னு பாபா இன்னைக்கு முரளி முடிகிறாங்க. ஓகே. இன்னைக்கு நல்ல ஒரு இது வரதானம் முரளி ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா.